ஹேர் ரொம்ப வந்துட்டு இருக்கு. சரி, ஹேர் கட் பண்ண போகலாம். இது க்ளோ அப் சீரிஸ் எபிசோட் 2. இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க நம்ம வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஹேர் கட் வந்து முடிச்சிட்டோம், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஆக்சுவலாக நான் வந்து உங்களுக்கு ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுக்குறேன் டு என்ஹான்ஸ் தி ஹேர் கட். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வீக்கெண்ட்ஸில் தான் மேக்ஸிமம் ஹேர் கட் பண்ண போவாங்க. பிகாஸ் அவங்களுடைய டைம் ஸ்கெடியூல்னால இருக்கலாம். மேபி நீங்கள் வந்து வீக் டேஸில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அந்த டைமில் வந்து அந்தளவுக்கு க்ரௌட் இருக்க மாட்டாங்க ஷாப்பில். ஸோ அந்த பார்பருமே வந்து கொஞ்சம் டைம் எடுத்து கட் பண்ணுவாங்க. இப்போ நான் இன்றைக்கி வீக்கெண்டில் தான் போயிருக்கேன். அவர் என் மண்டையை நாய் கொதற மாதிரி கொதறி விட்டார். ஆக்சுவலாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கே வரல. க்ரௌடை வந்து மேனேஜ் பண்ணோன்ற இதில் வந்து கட்டட் இட் ஸோ ஃபாஸ்ட்லி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து லைக் இந்த செலிப்ரிட்டிஸோ ஹீரோஸோ வந்து ஹேர் ஸ்டைல் வச்சுருப்பாங்க. அவங்கள மாதிரியே பார்த்துட்டு அந்த ஹேர் ஸ்டைல் வந்து நானும் வைக்கணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. பட் நம்மளுடைய ஃபேஸ் டைப்புக்கும் நம்மளுடைய ஹெட் அந்த ஸ்ட்ரக்சருக்குமே வந்து அது சூட் ஆகுமான்னு தெரியாது. ஏன்னா அவங்களுடைய ஹேர் டைப் வேறு மாதிரி இருக்கும், நம்மளுடைய ஹேர் டைப் வேறு, அவங்களுடைய ஃபேஸ் டைப் வேறு, நம்மளோட இது வேறு. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்கும். உங்களுடைய ஃபேஸ் டைப்புக்கு அண்ட் உங்களுடைய ஹேர் டைப்புக்கு ஏற்ற மாதிரியான ஹேர் ஸ்டைலை வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ அது பார்க்க நல்லா இருக்கும் கண்டிப்பாக.